சிவன் அவன் நம் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே நாம் வணங்குகிற பொழுது எல்லா விதமான அஷ்டமா சித்திகள் கூட நாம் பெற முடியும். ஒரு மனிதன் சுத்த தேகமாகவும் ஞான தேகமாகவும் பிரணவ தேகமாகவும் மாறலாம். அதற்கு எடுத்துக்காட்டு வள்ளலார். சுத்த தேகமாக இருந்து பிறகு இறையருளால் ஞான தேகம் பெற்று இறைவனாகவே மாறுகிற நிலைப்பாடு, அதுதான் பிரணவ தேகம். முத்தேக சித்தி பெற்ற பெரிய பெரிய அருளாளர்கள் அவதரித்த மண் நம்முடைய தமிழ் மண். அப்படிப்பட்ட இந்த கடலூரில், ஞான கடலூராக திகழ்கின்ற கடலூரில் முதுநகரில் மிக சிறப்பாக கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய அம்பிகையாக இங்கே 5 கிணற்று மாரியம்மன் அருள் பாலிக்கின்றார். கோயில் பிரகாரத்தை சுற்றி 4 கிணறுகள் இருக்கின்றன. நடுநாயகமாக அம்மன் சந்நிதியின் கீழ் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றின் மீது மூடி அங்கே கருவறையில் கம்பீரத்தோடு காட்சியளிக்கின்றார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய சர்வேஸ்வரி. 5 கிணற்று மாரியம்மனாக அருள் பாலிக்கின்றார். இந்த செடல் உற்சவத்தை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அந்த கோயிலுக்கு. வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமுவார்கள். வெள்ளிக்கிழமைகளை மஞ்சள் ஆடை உடுத்தி நெஞ்சிலே இந்த அம்பிகையை நெஞ்சிலே நிறுத்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று உள்ளமுருக வழிபட்டால் மிக சிறப்பான பலன்களை, சிறப்பான அருள் நலத்தை தருகின்ற அன்னையாக காட்சியளிக்கின்றார் இந்த அம்பிகை.